கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தாழ்மையின் மேன்மை. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். பிரியமானவர்களே, தாழ்மை வலிமையானது. தவக்காலம் தாழ்மையின் காலம். இந்த பயணத்தில் எங்கும் தாழ்மையின் சுவடுகளே பதிந்து காணப்படுகின்றன. சீடர்தம் பாதங்களில் படிந்த தூசியினையும் கழுவி இயேசு தாழ்மையின் உச்சத்தை காட்டினார். கொலைகாரர்களின் வாளுக்கு கிடைக்காத மகத்துவம் இயேசுவின் சிலுவைக்கு கிடைத்தது. சிம்மாசனத்தின் மேடை ஓரங்களை விட இயேசுவின் ஆடை ஓரமே வலிமை மிக்கது. ஏரோதுவின் மணிமுடிக்கு கிடைக்காத மகிமை இயேசுவின் முள்முடிக்கு கிடைத்தது. தனது மரணத்திலும் அவர் சாவின் மிக இழிவான நிலையை ஏற்றுக்கொண்டார். தன்னை துன்புறுத்தியவர்களையும் மன்னித்தார். தாழ்மை என்பது பலவீனமல்ல, அது மிகப்பெரிய பலம். இயேசு தனது மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தன்னையே தாழ்த்தினார். எனவேதான் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். இந்த தவக்காலத்திலே சிலுவை பாடுகளை நினைவு கூறும் நாம் பெருமை உள்ளவர்களாயிராமல் தாழ்மையானவர்களாய் மாறுவோம். நமது வாழ்வை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம் வாழ்வில் தாழ்மை தவழ்கிறதா, இல்லை கர்வம் கர்ஜிக்கிறதா? தாழ்மையில்லாத வாழ்க்கையெனில் இன்றே மாற்றுவோம். நிலைவாழ்வை நோக்கி தாழ்மையுடன் நடை போடுவோம். அன்பு இறைவா, நாங்களும் உம்மை போன்று தாழ்மையின் மாதிரியாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா. ஆமேன்.